உங்களோட டியூ டேட் நெருங்க நீங்க எந்தெந்த பாயிண்ட்ஸ் மறக்காம மனசுல வச்சுக்கணும். ஹைட்ரேஷன் கண்டிப்பா 3 to 3.5 liters ஆஃப் வாட்டர் எவ்ரிடே ரொம்ப அவசியம். அண்ட் எக்ஸசைசஸ், அதாவது உங்களோட டாக்டர் எக்ஸசைசஸ் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா கம்ஃபர்டபுளா உங்களால பண்ணக்கூடிய அந்த என்கேஜ்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸசைசஸ் நீங்க பண்ணலாம். என்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மைண்ட் ரிலாக்ஸேஷன், சம்டைம்ஸ் உங்களுக்கு நிறைய மைண்ட் கிளாஷஸ் வரும், ரொம்ப பயம் இருக்கும், பெயினை எப்படி டாலரேட் பண்ணுவோம், எப்படி கோப் அப் பண்ணுங்கிறது. ஸோ மைண்ட் ரிலாக்ஸேஷன் ரொம்ப அவசியம். தனியா இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. போதிய அளவு உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எடுத்துக்கோங்க. டயட்ல முக்கியமா ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்துக்கோங்க. ஈஸி டைஜஸ்டபிள் ஃபைபர் ரிச் ஃபுட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா டம்மி பெருசாகும் போது உங்களால பெருசா நிறைய போர்ஷன்ஸ் சாப்பிட முடியாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நீங்க எங்க டெலிவரி பிளான் பண்றீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலோட லேபர் வார்டை ஒரு தடவை விசிட் பண்ண முடிஞ்சா பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு சடனா ஒரு ஆன்சைட்டி வராது. உங்க டாக்டர்கிட்ட கேட்டு எமர்ஜென்சியா ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலை எங்க விசிட் பண்ணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் வழியா போறீங்கன்னா இன்சூரன்ஸ் டீமை ஒரு தடவை பார்த்துட்டீங்களாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல் பேக் செக்லிஸ்டையும் நான் அட்டாச் பண்றேன். உங்களோட ஹாஸ்பிட்டல் பேக்கை பேக் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. வார்னிங் சைன்ஸ் இன் பிரெக்னன்சி என்னென்ன உங்க டாக்டர்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன காமன் வார்னிங் சிம்டம்ஸ் இருந்தா மெடிக்கல் நான் அட்டாச் பண்றேன். தேங்க்யூ.